சத்தமா இல்லையா? சொல்லுவோம் அல்லேலூயா. சோத்திரம். சரியான ஒரு நட்டுச்ச நேரத்தில் வந்திருக்கிறோம். சோத்திரம். நட்டுச்ச நேரம் நல்ல நேரம். சோத்திரம். ஏன்னா சமாரிய ஸ்திரியை இயேசு நட்டுச்சையில் தான் சந்தித்தார். சோத்திரம். இன்றைக்கு உங்களை கர்த்தர் சந்தித்தா இந்திய தேசத்தையே கர்த்தர் சந்திக்க முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சோத்திரம். நல்ல வார்த்தைகளை கேட்டுட்டு இருந்தோம். நான் டாக்டர் சிஜு ராமனிசன் அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், போகிற போக்கு பார்த்தா 3 மணி ஆனாலும் முடியாது போல இருக்கு. சோத்திரம். ஆனால் சீக்கிரம் முடிச்சிருவோம். அல்லேலூயா. சோத்திரம். இதெல்லாம் சாதாரணம். எங்களுடைய மாவட்டத்தில் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை 10 மணிக்கு தொடங்கினா சில சபைகளில் பண்டு முன்னாடி 4 மணி 5 மணி வரை போயிட்டு இருக்கோம். அல்லேலூயா. சோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு காலத்துக்கு நேராக கர்த்தர் நம்மை கொண்டு வருவாராக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சோத்திரம். இன்றைக்கி தான் உங்களை பிடிச்சி வச்சு சொல்ல வேண்டியதெல்லாம் என்ன செய்ய முடியும்? சொல்ல முடியும். சோத்திரம். அதனால் கவனமாக கேளுங்க. சோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இன்றைக்கி உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமான ஒரு நேரமாய் கர்த்தர் தொடர்ந்து மாற்றுவாராக. சோத்திரம். டைரக்டர் என்ற முறையிலே ஒரு சில வார்த்தைகளை சொல்லி பட்டம் கொடுக்கிறதான அந்த சம்பிரதாயத்துக்கு நேராக கடந்து செல்ல கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. வாசியுங்கள். பிலிப்பியர்கள் என்ற நிருபம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். பிலிப்பியர் 2:13. ஏனெனில் தேவரீ தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சோத்திரம். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்குள்ள சில விருப்பத்தையும் செய்கையையும் கர்த்தர் உண்டு பண்ணுவாராக. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. சில விருப்பத்தையும் செய்கையையும் கர்த்தர் உண்டு பண்ண விரும்புகிறார். சோத்திரம். வேதத்திலே அநேக காரியங்களை விரும்பி இருக்கிறார்கள். கர்த்தர் நிறைவேற்றியும் கொடுத்திருக்கிறார். சங்கீதம் 4:2 பார்க்கிறோம், மனிதன் வீணானதை என்ன செய்கிறானா? விரும்புகிறான். சோத்திரம். என்னாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் இச்சைக்குள்ளாகி காடையை விரும்பினார்கள். கர்த்தர் காடையை என்ன செய்தார்? கொடுத்தார். சோத்திரம். அதே போல தேவனுடைய ஆளுகைக்குள்ளே இருந்ததான சோத்திரம் இஸ்ரவேல் ஜனங்கள் எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டார்கள். கர்த்தர் ராஜாவை என்ன செய்தார்? கொடுத்தார். சோத்திரம். அதே போல மொர்தெகாய் அவனுக்குள்ள இருந்த ஒரு விருப்பம், ராஜா என்ன செய்யணும்? கனம் பண்ண வேண்டும். சோத்திரம். அதே போல ஏரோதுனுடைய நாட்களிலே ஏரோதியாளுடைய மகள் சோத்திரம் நடனமாடி, ஏரோதனுடைய ஜன்ம நாளிலே நடனமாடிக்கொண்டு ராஜா கேட்கிறான் ஒரு கேள்வி, நீ என்ன வேணும்னாலும் என்ன செய், கேள். அவள் எதை கேட்டாள்? யோவான் ஸ்நாபகனுடைய தலையை கேட்டாள். அல்லேலூயா. சோத்திரம். பரிசேயர்கள் வந்தனங்களை தெருக்களிலே விரும்பினார்கள். சோத்திரம். இன்றைக்கு நீங்க எதை கேட்டாலும் கர்த்தர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. ஆனா கேட்கிறது பிதாவின் சித்தத்தின்படி கேட்டா அதனால உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கரங்களை உயர்த்தி. காடையை கேட்டார்கள், இறைச்சியை கேட்டார்கள். கர்த்தர் இறைச்சியை கொடுத்தார். சோத்திரம். அந்த இறைச்சி அவர்களுடைய தொண்டையில் இருக்கும் பொழுது கர்த்தர் அவர்களை என்ன செய்தாராம்? அழித்து போட்டார். ராஜாவை கேட்டார்கள். கர்த்தர் ராஜாவை கொடுத்தார். அந்த ராஜாவின் நிமித்தமாக இஸ்ரவேல் ஜனங்கள் படாத பாடுபட்டார்கள். சோத்திரம். அல்லேலூயா. சோத்திரம். நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதை இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆனா நீங்க தேவ சித்தத்தின் அடிப்படையில் கர்த்தருக்கு பிரியமானதை கேட்டா உங்களை கொண்டு இந்திய தேசத்தை கர்த்தர் அசைக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வேதத்தில் 4 பேர் தேவனுக்கு பிரியமானதை கேட்டார்கள். அந்த 4 வசனத்தை சீக்கிரமாக சொல்லி உங்களை நான் பட்டம் பெறுகிறதான அந்த சம்பிரதாயத்துக்குள்ள கொண்டு போக விரும்புகிறேன். 1 சோத்திரம். 9 வயதான சாலோமனை பார்த்து கர்த்தர் கேட்டார், உனக்கு என்ன விருப்பம்? நீ விரும்புகிறது என்ன என்று கேட்டான். அல்லேலூயா. அவன் சொன்னான்,
எனக்கு ஞானம் வேண்டும் என்று கேட்டான். சோத்திரம். இன்றைக்கு இந்த இடத்துல இருக்கிற நீங்கள் கர்த்தரிடத்துல ஞானத்தை கேட்டால், உலகத்தில் இருக்கிற ஞானவான்களை வெட்கப்படுத்த பைத்தியமாய் இருக்கிற உங்களை கர்த்தர் எடுத்து பயன்படுத்தி இந்திய தேசத்தில் உங்களை கர்த்தர் ஞானவான்களாய் மாற்ற போகிறார். அல்லேலூயா. இந்தியாவிலே ஊழியர்கள் இருக்கிறார்கள், ஆனா ஞானமுள்ள ஊழியர்கள் இல்லை. சோத்திரம். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த இடத்திலிருந்து நீங்கள் பட்டம் வாங்கி போகும் பொழுது ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டியது, எனக்கு தீர்க்காயுசு அல்ல, எனக்கு சம்பத் அல்ல, எனக்கு அதிகாரம் அல்ல, எனக்கு இந்தியாவை மீட்கிற ஒரு ஞானத்தை தருவீராக. ஞானம் உள்ள இருதயமுடையவன் ஆத்துமாக்களை சம்பாதிக்கிறானாம். அல்லேலூயா. ஞானம் உள்ளவன் யாரை சம்பாதிக்கிறான்? ஆத்துமாக்களை சம்பாதிக்கிறான். ஞானமுள்ள இருதயம். சோத்திரம். அறிவை உணர்த்துகிற வரம் பைபிளில் இருக்கிறது. ஞானத்தை உணர்த்துகிற வரம் பைபிளில் இருக்கிறது. தீர்க்க தரிசன வரம் பைபிளில் இருக்கிறது. வெளிப்பாட்டின் வரம் பைபிளில் இருக்கிறது. யாரெல்லாம் இதை கேட்கிறார்களோ கர்த்தர் இதை கர்த்தர் தருகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த ஞானம் உள்ளவர்களுக்கு தான் பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்ட பெயர் ஞான திருஷ்டிக்காரர்கள். சோத்திரம். இந்த இடத்துல எத்தனை பேருக்கு ஞான திருஷ்டியின் வரம் வேணும்? அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க விரும்பின கர்த்தர் தருவார். இன்னைக்கு இந்தியாவை அசைக்கிற தீர்க்கதரிசிகள் இல்லை. இந்தியாவை அசைக்கிற தீர்க்கதரிசிகள் இல்லை. சோத்திரம். ஆனா குறிகாரர்கள் இருக்கிறார்கள். சோத்திரம். பூஜாரிகள் இருக்கிறார்கள். ஆனா பெந்தேகோஸ்தே அனுபவம் பெற்ற ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் இந்தியாவில் எழுப்பினா இந்திய தேசத்தை அசைக்க முடியும். அல்லேலூயா. கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு தீர்க்கதரிசி இருந்தார், ஞான திருஷ்டிக்காரர். சோத்திரம். அவரிடத்தில் போறதுக்கே பயப்படுவாங்க. சோத்திரம். இன்னைக்குள்ள தீர்க்கதரிசிகள் பக்கத்தில் வந்தாதான், வரலனா தான் பயம். சோத்திரம். அவர் அவ்வளவு தீர்க்கதரிசி. ஒரு விஷயம் உபவாச ஜெபம் நடத்திட்டு இருந்தார். அப்ப விசுவாசிகளை பார்த்து கேட்டார், இன்னைக்கு எத்தனை பேர் உபவாசத்தோடு வந்திருக்கிறீங்கன்னு. முன்னாடி இருந்தவன் ஒரு சகோதரி கையை வைத்துச்சு, நானும் உபவாசத்தோடு வந்திருக்கிறேன். உற்று பார்த்து சொன்னாரு, நீயும் உபவாசத்தோடு வந்தியான்னு கேட்ட உடனே அவளை அறியாம அவ சாப்பிட்ட இட்லியை சர்த்தித்தா. அப்படின்னா என்ன செய்தாலாம்? வாமிட் பண்ணா. சோத்திரம். அல்லேலூயா. இவ்விதமாக ஆவியின் வரங்களிலே கிரியை செய்கிற ஞான திருஷ்டிக்காரர்கள் இந்தியாவுக்கு வேண்டும். அதை நீங்க விரும்பினா இன்னைக்கு கர்த்தர் தருவார். அகபு போல சில தீர்க்கதரிசிகள் எழும்ப வேண்டும். யோவான் ஸ்நாபகன் போல சில தீர்க்கதரிசிகள் எழும்ப வேண்டும். எலியாவை போல சில தீர்க்கதரிசிகள் எழும்ப வேண்டும். அதற்கு தேவை ஞானம் தேவை. சோத்திரம். அல்லேலூயா. ஞானவான்கள் அறிவாளிகள் எப்படி பிரகாசிப்பார்களாம்? நட்சத்திரத்தை போல பிரகாசிப்பார்கள். அல்லேலூயா. உங்களை தலையில தொப்பியெல்லாம் வச்சு உட்கார வச்சுட பார்க்கறது நல்லா தான் இருக்கு. சோத்திரம். ஆனா இது பட்டம் முடிஞ்ச உடனே என்ன செய்யணும்? உருவி கையில கொடுத்துட்டு போனோம். சோத்திரம். ஆனா ஒரு 10-15 வருஷம் தாண்டி சோத்திரம் இந்தியாவில் அறியப்படுகிற ஒரு ஞான திருஷ்டிக்காரனாக கர்த்தர் உங்களை மாற்றணும்னு நீங்க விரும்பினா, மந்திரவாதிகளை விரட்டத்தக்கதாக, தேசாதிபதிய வல்லமைகளை அழிக்கத்தக்கதாக எனக்கு ஒரு ஞான திருஷ்டியின் வர வேணும். எனக்கு ஞானமுள்ள இருதயம் வேணும். அல்லேலூயா. சோத்திரம். கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுமா? நீ கேட்க வேண்டியதை கேட்டதுனால உனக்கு நான் தர வேண்டியதை தருவேன். நீ விரும்பினதை நல்லதை விரும்பினதுனால நான் உனக்கு தர வேண்டியதை தருவேன். அல்லேலூயா. ஞானிகள் இயேசு அழகா சொன்னார். சோத்திரம். இருளில் இருக்கிறவர்களே எப்படிப்பட்டவர்களா இருக்கிறார்களா? அதிக ஞானமான்களா இருக்கிறார்களா? அப்போ அவர்களை விட நம்ம எப்படி இருக்கணுமா? எப்படி இருக்கணும்? ஞானவான்களா இருக்கணும். சோத்திரம். என்னதான் உலகத்தில் இருக்கிற ஞானிகளை வெட்கப்படுத்த நம்ம மேல கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை தர முடியும். 2 கரங்களை உயர்த்தி கேளுங்க. ஞானத்தை விரும்புங்க, ஞான வரங்களை விரும்புங்க. பவுல் சொல்லுகிறார், ஞான வரங்களை விரும்புங்க. இந்த இடத்தை விட்டு போகும்போ ஒரு ஆளை உற்று பார்க்கும்போ அவன் யாருன்னு உங்களுக்கு தெரியணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு ஆளை உற்று பார்க்குமோ அவன் யாருன்னு உங்களுக்கு
தெரியணும். சோத்திரம். மந்திரவாதியை பார்க்கும் அவன் அலறி ஓடணும். அந்த அபிஷேகத்தை கர்த்தர் இன்னும் வைத்திருக்கிறார். நீங்க விரும்பினா தருவார். அல்லேலூயா. நீங்க கேட்டா கர்த்தர் தருவார். அல்லேலூயா. இரண்டாவது சோத்திரம், 2 நாளாகமம் 24 அதிகாரத்தில் 7 வயதுள்ள யோவாஸ் என்கிற ஒரு ராஜா, வயசு எத்தனை? 7. சோத்திரம். 7 வயதுள்ள யோவாஸ் ராஜா, அவனுக்குள்ள ஒரு விருப்பம் இருந்தது. 1 ராஜாக்கள் 3:5 இருக்கிறது. ஆலயத்தை புதுப்பிக்க அவனுக்குள்ள ஒரு விருப்பம் வந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் இந்திய சபைகளுக்குள்ள ஒரு புதுப்பித்தல் உண்டாகணும்னு விரும்புறீங்க? அல்லேலூயா. இந்திய சபை மறுமலர்ச்சி அடையணும்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? ஒரு மார்ட்டின் லூதர் கிங்காக, ஒரு மார்ட்டின் லூதராக, ஒரு ஜான் நாக்ஸாக, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஒரு வில்லியம் பிண்டேலாக, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், மாறணும்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? ஹல்லேலூயா. ஒரு 7 வயசு பையன், ஹல்லேலூயா. வயசு எத்தனை? 7. ஆனா வசனம் சொல்லுகிறது அவனால புதுப்பிக்க முடியல. காரணம், லேவியர்கள் என்ன செய்தார்களா? தாமதப்படுத்தினார்கள். சோத்திரம். அல்லேலூயா. நம்முடைய சபையில இந்தியாவில் எழுப்புதலுக்காக எனக்கு ஜோமனுக்கு 1000 பேர் உண்டு. இந்தியா எழுப்புதல் அடையணும்னா முதல்ல சபை எழுப்புதல் அடையணும், சபை மறுரூபம் அடையணும், சபை பரிசுத்தம் அடையணும், சபை பக்தி விருத்தி அடையணும், சபைக்குள்ள இருக்கிற பாரம்பரியம் உடையணும், சபைக்குள்ள இருக்கிற அந்தகாரம் உடையணும். உடைஞ்சாதான் இந்தியாவில் கர்த்தர் எழுப்புதலை தர முடியும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அத்தாலியாளுடைய கொடுமையான காலகட்டத்தில் இவனையே ஆலயத்துக்குள்ள வச்சுதான் ஒழிச்சு பாதுகாத்தாங்க. அத்தாலியாள் அந்த கொடுமையான காலத்தில் இவனுக்குள்ள ஒரு விருப்பம் வருது, எனக்கு ஆலயத்தை புதுப்பிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் இந்த ராஜ்யம் கொடுமையான ராஜ்யம், இப்போ இந்தியாவை ஆளுகை செய்கிறது. அந்த ராஜ்யத்தின் நடுவில் ஒருவருக்கு எங்க சபை பக்தி விருத்தி அடையணும்னு எண்ணம் வந்தா அதை என் தேவன் அங்கீகரிப்பா. யார் ஆளுகை செய்தாலும் ஆளுகை செய்கிறவர் சர்வ வல்லவராய் இருக்கிறார். அவர் ராஜாக்களை ஏற்படுத்தி ராஜாக்களை தள்ளுகிற தெய்வம். இன்னைக்கு என்ன விரும்புறீங்க நீங்க? அல்லேலூயா. உங்களுக்குள்ள என்ன விருப்பம் இருக்கு? அடுத்து 3வது சுருக்கமா சொல்லி விடுறேன். சோத்திரம். 3வது தானியேல் என்கிற ஒருத்தன், சோத்திரம், பாபிலோனில் இருக்கிறான். அவன் நல்ல இடத்துல தான் இருக்கிறான், உயர்ந்த இடத்துல இருக்கிறான், ராஜாக்களை ஏற்படுத்துகிற இடத்துல இருக்கிறான், பிரபுவா இருக்கிறான், மந்திரி ஸ்தானத்தை விட உயர்ந்த ஸ்தானம். 9ஆம் அதிகாரத்தில் அவனுக்குள்ள ஒரு விருப்பம் வருது. என்ன விருப்பம் தெரியுமா? சோத்திரம். எருசலேமின் பாழ்கடிப்பு மாறணும், நாங்க எருசலேமுக்கு போனோம். நாங்க எங்க போனோம்? எருசலேம் பாழா கிடக்குது. சோத்திரம். அதுக்கு அவன் செய்த ஒரு காரியம் உண்டு. என்ன செய்தான் தெரியுமா? சோத்திரம். நம்ம ஒரு இடம் பாழா கிடந்தா என்ன சொல்லுவோம் தெரியுமா? வர்றவைகளையும் போறவைகளையும் குற்றம் சாட்டுவோம். அல்லேலூயா. அவனால தான் இப்படி கிடக்கு, இவளால தான் இப்படி கிடக்குன்னு. ஆனா 9ஆம் அதிகாரத்தில் அவன் என்ன செய்தான் தெரியுமா? சோத்திரம். அவன் 4 காரியத்தை செய்கிறான். சோத்திரம். உபவாசம் பண்ணுகிறான், ரெட்டில உடுக்கிறான், விண்ணப்பம் பண்ணுகிறான். இதெல்லாம் செய்துட்டு ஆண்டவரை பார்த்து சொல்றான், ஆண்டவரே நாங்கள் அக்கிரமம் செய்தோம், நாங்கள் பாவம் செய்தோம், நாங்கள் கலகம் செய்தோம், நாங்கள் உம்முடைய வசனத்துக்கு தூரமாய் நடந்தோம், நாங்கள் தீர்க்கதரிசிகளுடைய எச்சரிப்புக்கு கீழ்ப்படியல, நாங்க கெஞ்சி கேட்கல. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருடைய பாவத்தையும் யாருக்கு தலையில மேல ஏற்றான்? இந்தியாவுடைய பாவத்தை தலையில சுமக்கிறது இருக்கட்டும், உங்க வீட்டில் உள்ள பாவம், உங்க குடும்பத்தில் உள்ள பாவம், நம்ம சபையில் உள்ள பாவத்தை சுமக்க எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? அல்லேலூயா. எத்தனை பேர் முழங்கால் படிட்டு ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நாங்க தூரம் போனோம், நாங்க தீர்க்கதரிசிகளுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கல, நாங்க அநியாயம் செய்தோம், நாங்க கெஞ்சி ஜெபம் பண்ணல. அல்லேலூயா. இதை ஜெபிச்ச உடனே கர்த்தர் சொல்றாரு, நீ எனக்கு மிகவும் பிரியமானவன். அல்லேலூயா. நாம் பிரியமானதை நீ கேட்ட,
அதனால நீ ஜெபிக்க துவங்கும் முன்பதாகவே காரியம் வெளிப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவன் அக்கிரம தைகையோடு இருந்தா, அக்கிரம சிந்தையோடு இருந்தா, அவனுடைய ஜெபத்தை கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரா? அல்லேலூயா. தன் பாவங்களை மறைக்கிறவன், அதை அறிக்கை செய்கிறவன் இரக்கம் வருவானா. இன்னைக்கு பொதுவா எல்லாரும் கேட்கிற கேள்வி என்ன? நான் என்ன தப்பு பண்ணினேன்? நான் என்ன தப்பு பண்ணேன்? இவரு பெரிய யோக்கியம் போலையும் பாக்கி உள்ளவரெல்லாம் அயோக்கியர்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனா இங்க ஒருத்தன், அவன் தப்பு பண்ணினானோ இல்லையோ, அவன் அப்பன் செய்த தப்பு, அவன் அம்மா செய்த தப்பு, முற்பிதாக்கள் செய்த தப்பு, அவன் சகோதரர்கள் செய்த தப்பு, எல்லா தப்புக்காக தேவ சமூகத்தில் முழங்கார் படியிட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட விருப்பம் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களை பார்த்து கர்த்தர் சொல்லுவார், இவர் எனக்கு பிரியமானவன். அல்லேலூயா, அல்லேலூயா. யாரெல்லாம் தன்னை தாழ்த்தி ஜெபம் பண்றாங்களோ அந்த இடத்துல கர்த்தர் விருப்பமானதை கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதே இருதயம்தான் தாவீதினிடத்தில் இருந்தது. ஸ்தோத்திரம். நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரா? என்ன செய்ய மாட்டாரா? புறக்கணிக்க மாட்டாரு. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. தப்பு பண்ணின உடனே, நாத்தான் தீர்க்கதரிசி உணர்த்தின உடனே அவன் என்ன செய்தான்? என்ன செய்தான்? சிங்காசனத்தை விட்டு என்ன செய்தான்? கீழே இறங்கினான். இன்னைக்கு நம்ம பிடிச்சு வச்சுட்டு இருக்கிறோம், இறங்கப்படாது. அடுத்து 9 வயசான பையனை அதே சிங்காசனத்தில் தூக்கி வச்சுட்டு, இவன் தன்னுடைய கிரீடத்தை எடுத்து அவன் தலையில வச்சுட்டு அவனுக்கு முன்னாடி இப்படி குனிஞ்சு சொல்றான், ராஜா நீர் என்றும். அல்லேலூயா. 51ஆம் சங்கீதத்தை எழுதினா இன்னைக்கு அந்த சங்கீதம் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு அந்த சங்கீதம் நமக்கு அல்லேலூயா பாடத்தை கற்று தந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இப்படி ஜெபிக்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுவாரு, இவன் எனக்கு பிரியமானவன். அல்லேலூயா. இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இவன் தன்னை தாழ்த்துகிறான், தன்னை உடைக்க விட்டு கொடுக்கிறான், பிறருடைய பாவத்தை தன் பாவமாய் கருதுகிறான். இவனுக்காக நான் பெரியதை செய்வேன். அல்லேலூயா. இந்த ஜெபம் முடிந்ததும் நடக்க போகிற காரியத்தை தானியேலுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுத்தார். 4வது பிலிப்பியன் 3ஆம் அதிகாரம் 8-10 வரை உள்ள வசனங்களை வாசித்து பாருங்க. பவுலுக்கு ஒரு ஆசை இருந்தது, விருப்பம் இருந்தது. ஸ்தோத்திரம். பவுலுக்கு இருந்த ஆசை விருப்பம் வேற ஒண்ணுமே கிடையாது. ஒண்ணு, கிறிஸ்துவை எனக்கு என்ன செய்யணும்? அறியணும். 2வது, அவருடைய பாடுகளில் நான் என்ன செய்யணும்? ஐக்கியம் ஆகணும். 3வது, நான் அவருடைய உயிர்த்தெழுதலை என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? அடையணும். 4வது, அவர் எனக்கு வைத்திருக்கிற ஜீவ கிரீடத்தை பெறணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த ஆசை விருப்பம் இருந்ததுனால தான் அவன் சிலதை நஷ்டம் என்று கருதினானா, சிலதை குப்பை எண்ணினானா, பின்னானவைகளை மறந்தானா, முன்னானவைகளை நோக்கி ஓடினானா, லாபமானதை நஷ்டம் என்று கருதினானா, லக்கை நோக்கி தொடரினானா. காரணம், அவனுக்குள்ள இருந்த ஒரு ஆசை, எனக்கு என் இயேசு அறியணும். அல்லேலூயா. எனக்கு யார் அறியணும்? அருமையான ஐயா சொன்னாரே, ஸ்தோத்திரம். நம்ம கொஞ்சம் ஆண்டவரால் பயன்படுத்தப்பட தொடங்கினா நம்ம போகிற இடத்துல எல்லாம் யாரை பற்றி சொல்லுவோம்? நம்மளை பற்றி சொல்லுவோம். நான் அமெரிக்கா போனேன், ஃப்ளைட்டில் போனேன், கப்பலில் போனேன். ஸ்தோத்திரம். இன்னைக்கு உங்களையும் என்னை விட அமெரிக்காவில் ஃப்ளைட்லையும் கப்பல்லையும் போகிறது அதானியும் அம்பானியும். அதானியும் மோகன் ஐயா சொன்னாரே, அவரை கொண்டு போனது எங்கே கொண்டு போச்சுனுமா? கல்லறைக்கு, கல்லறை தோட்டம். நம்ம ஃப்ளைட்லையும் கப்பல்லையும் போனது. நான் ஃப்ளைட்டில் போனேன், நான் கப்பலில் போனேன், நான் பாடுபட்டேன். அல்லேலூயா. கிறிஸ்து பாடுபட்டது போல இங்க இருக்கிற ஒருத்தரும் பாடுபட்டிருக்க முடியாது. அல்லேலூயா. கிறிஸ்து பாடுபட்டதுனால தான் நமக்கு ரட்சிப்பு கிடைச்சிருக்கு. கிறிஸ்து ரத்தம் சிந்தினதுனால தான் நமக்கு மீட்பு கிடைச்சிருக்கு. அல்லேலூயா. அதனால அவனுடைய பாடுகளை குறித்து சொல்லல, அவனுடைய பலவீனத்தை குறித்து சொல்றான். கிறிஸ்துவை குறித்து மேன்மை பாராட்டுகிறான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எனக்கு கிறிஸ்துவ அறியணும். அல்லேலூயா.
அல்லேலூயா. எத்தனை பேர் கிறிஸ்துவ அறியணும் இந்தியாவில்? சோத்திரம். இன்னைக்கு பிரபலமான ஊழியர்களுக்கு ஒரு குறவும் கிடையாது. ஆனா பரிசுத்தமான ஊழியர்களுக்கு பஞ்சம் இருக்கு, பாடுபடுகிற ஊழியர்களுக்கு பஞ்சம் இருக்கு, சத்தியத்தை பேசுகிற ஊழியர்களுக்கு பஞ்சம் இருக்கு. இன்னைக்கு என்ன மீடியா? ஒரு பாட்டை பாடி போட்டுட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பேசுற பிரசங்கமும் பாடுற பாட்டு எல்லாம் எதுக்கு? லைக் கிடைக்கணும், சப்ஸ்கிரைப் கிடைக்கணும், ஷேர் கிடைக்கணும். சோத்திரம். ஆனா இவனுக்கு ஆசை என்ன தெரியுமா? எனக்கு என் இயேசு அறியணும். எத்தனை பேருக்கு இயேசு அறியணும்? எனக்கு அவருடைய பாடுகளில் ஐக்கியமாகணும். எனக்கு ஒரு உயிர்த்தெழுதல் உண்டு, அந்த உயிர்த்தெழுதல் நான் பங்கடையணும். எக்கால சத்தம் கேட்க போகுது, சபை மறுரூபமாக போகுது. அல்ல, எனக்கு ஒரு கிரீடத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நான் உலகத்தில் சிலதெல்லாம் பெற்றுட்டு அங்க போய் கையை கட்டிட்டு நிற்கப்படாது. அல்லேலூயா. அது யாருக்கு ஆசை? யாருக்கு ஆசை? பவுலுக்கு ஆசை. சோத்திரம். அல்லேலூயா. அதனால தான் பவுலை இன்னைக்கு எங்க போனாலும் பிரசங்கம் பண்ண முடியாம இருக்கு. அல்லேலூயா. பவுலை போல யாராவது பாடுபட்டிருக்கோமா? இங்க பவுலை போல யாராவது கோடி சொத்துக்களை விட்டுருக்கோமா? சோத்திரம். பவுலை போல சோத்திரம் விலைக்கிரயம் பெற்று வாங்கினதை விட்டுருக்கிறோமா? சோத்திரம். அவன் குப்பை என்னன்னாரான், அவன் குப்பை என்னதை நம்ம இன்னைக்கு கச்சத்தில் தூக்கி வச்சுட்டு நடக்கும். அல்லேலூயா. அவன் குப்பை என்னது? அல்லேலூயா. சோத்திரம். இந்த விருப்பம் 4 விருப்பம் இருந்தா சோத்திரம் உங்களை சரித்திரம் மறக்காது. எல்லாரும் எழுப்பி நிற்கலாமே. என்ன விரும்புறீங்க? இன்னைக்கு நீங்க பட்டம் பெற போறீங்க. பட்டம் பெறுகிறவர்கள் மட்டும் எழுமிதில்லைங்க. சோத்திரம். இன்னைக்கு நீங்க பட்டம் பெற போறீங்க. நீங்க என்ன விரும்புறீங்க? நீங்க வாங்கின இந்த பட்டத்தினால ஒரு பிரயோஜனம் கிடையாது. நான் ஓப்பனா சொல்றேன். ஆனா உங்களுக்குள்ள அபிஷேகத்தோடு கூடிய கிருபா வரங்கள் இருந்தா அது பயன்படும். பிசாசு என்ன செய்யும்? ஓடும். ஞான திருஷ்டியின் வரத்தை கேளுங்க. ஞான திருஷ்டியின் வரத்தை கேளுங்க. இரண்டாவது, என் காலத்தில் என் சபைகள் சீர்திருத்தப்படணும். இந்தியாவில் சபைகளுக்குள்ள ஒரு எழுப்புதல் வரணும். அடுத்து இந்தியாவில் உள்ள எழுப்புதலை பார்க்கலாம். சபையில இன்னைக்கு உபதேசம் இல்லை, சபையில இன்னைக்கு சீர்திருத்துதல் இல்லை, பயத்தோடு ஆராதிக்கிற ஆராதனை இல்லை, சபையில இன்னைக்கு எண்ணிக்கை இருக்கு, சீசர்கள் இல்லை. சபையில சீசர்கள். அன்னைக்கு உபத்திரவம் வந்துச்சு, எல்லாரும் சுற்றி திரிந்து சுவிசேஷம் அறிவித்தார்களாம். இன்னைக்கு சபையில உபத்திரவம் வந்தா எத்தனை பேர் சுவிசேஷம் அறிவிப்பாங்க? ஒரு ஆளை எடுக்க முடியுமா? ஆனா நம்ம இந்தியாவை ரட்சிக்கணும்னு கேட்கிறோம். இந்தியா ரட்சிக்கப்படாது நம்ம சரியாகாம, நீங்களும் நானும் சரியாகாம. ஹல்லேலூயா. எனக்கு மார்ட்டின் லூதரை போல மாறணும், எனக்கு ஜான் நாக்ஸை போல மாறணும். ஹல்லேலூயா. எனக்கு ஒரு வில்லியம் டிண்டேல போல மாறணும், எனக்கு ஒரு வில்லியம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா சோத்ரம் ராட்லிய போல மாறணும். சோத்ரம். சபைக்குள்ள ஒரு சீர்திருத்தம் வரணும், சபை புதுப்பிக்கப்படணும், சபை சீர்திருத்தப்படணும் என்று எத்தனை பேர் விரும்புறீங்க? ஹல்லேலூயா. உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். மூன்றாவது, பிறரது பாரத்தை உங்க பாரமாய், பிறர் செய்த பாவத்தை நம்முடைய பாவமாய் ஏற்றுக்கொண்டு சோத்திரம் யாரெல்லாம் உள்ளம் உடைஞ்சு விட்டு கொடுக்கிறாங்களோ அவங்களை கர்த்தர் பிரியமான்களாய் பார்ப்பார். ஹல்லேலூயா. நான்காவது, எனக்கு இயேசுவை வெளிப்படுத்தணும், இயேசு அறியணும், அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை நான் அனுபவிக்கணும். அந்த விருப்பம் இருந்தா உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். 2 கரங்களை நல்லா உயர்த்தலாமே. நீங்க பட்டம் பெறணும்னா பொதுவா நாங்க வச்சிருக்கிற சோத்திரம் ஹல்லேலூயா கைட்லைன்ஸ் என்ன? நீங்க இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கணும். அடுத்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றிருக்கணும். அடுத்து ஊழிய அழைப்பை பெற்றிருக்கணும். அடுத்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கணும். இதெல்லாம் நாங்க வச்சிருக்கிற வரமுறை.
ஆனா பரலோகத்தின் விருப்பத்தை இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு தரட்டும். நல்ல 2 கரங்களை உயர்த்தி, என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே. என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே. அல்லேலூயா யா அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். லாபமான அனைத்தையுமே கரங்களை தட்டி நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். எனக்காக அப்பா நியமித்த, எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். இந்த பாதையிலே அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். எத்தனை நான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே எனக்காக அப்பா நியமித்த, எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கரங்களை நல்லா தட்டி, இன்னைக்கு உங்க விருப்பம் என்ன, உங்க வாஞ்சை என்ன, உங்க தாகம் என்ன? உலக மனுஷனை போல ஹல்லேலூயா வீடு கேட்கிறீங்களா, சொத்து கேட்கிறீங்களா, காரு கேட்கிறீங்களா, இல்ல ஞானமுள்ள இருதயத்தை கேட்கிறீங்களா, இல்ல ஆலயத்தை புதுப்பிக்க கேட்கிறீங்களா, இல்ல உங்களை உடைச்சு உங்களை தாழ்த்துகிற விருப்பத்தை கேட்கிறீங்களா, இல்ல இயேசுவை அறியணும், எனக்கு இந்த இயேசுவை அறியணும், எனக்கு இயேசுவை போல பாடுபடணும், எனக்கு இயேசுவை போல பாடுபடணும், எனக்கு அந்த உயிர் தள்ளுதல்ல பங்கெடுக்கணும், நான் எப்படியாவது உயிர் அடையணும். வாய்களை திறந்து கேளுங்க. நீ பட்டம் வாங்குவதற்கு முன்பதாக உன் விருப்பத்தை சரிப்ப, உன் விருப்பத்தை சரி பண்ணு, உன் விருப்பத்தை சரி பண்ணு. நீ என்ன நோக்கத்தோடு ஊழியத்துக்கு வந்த?
உன் விருப்பத்தை சரி பண்ணு. நீதிமானுடைய விருப்பத்தை அவர் கொடுப்பார். இன்னைக்கு உங்களை அர்ப்பணிங்க. ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு விஷயம் கூட கரங்களை உயர்த்தி ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன். ஒரு அர்ப்பணத்தோட ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன் இயேசுவுக்கா நான் ஓடுகிறேன். ரெண்டு கரங்களை அப்படியே நல்லா உயர்த்தி பிடிங்க. அந்த கோதுமை மணி என்கிற வார்த்தைக்கு மட்டும் ஒரு உதாரணத்தை சொல்றேன். இயேசு எப்போ அந்த வார்த்தையை சொன்னார் தெரியுமா? கிரேக்கர்கள் இயேசுவை வந்து பார்க்க நிக்கணும். எங்களுக்கு இயேசுவை பார்க்கணும், இயேசுவை பார்க்கணும். இயேசுவை பார்க்க கிரேக்கர்கள் யாரு? அறிவுள்ளவர்கள், ஞானத்தை தேடுகிறவர்கள், புத்தி உள்ளவர்கள். சோத்திரம். அப்பந்தான் ஆண்டவர் சொல்றாரு, கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து, அப்படின்னு ஆண்டவர் இன்டைரக்டா சொல்றாரு. கிரேக்கனே, நீ என்ன பார்க்கணும்னா நீ சாகணும். நீ என்ன பார்க்கணும்னா என்ன செய்யணும்? சாகணும். இன்னைக்கு எத்தனை பேர் உங்களுடைய சுயம் சாக விட்டு கொடுக்கிறீங்க? உங்களுக்கு இயேசு அறிகிற அறிவு பலிய அல்ல, இரக்கத்தை பலிய அல்ல, சொத்திரம் காணிக்கை அல்ல, இரக்கத்தையே தேடுகிற என்று சொன்னவர் ஓசியாவில் சொல்லுகிறார். தேவனை அறிகிற அறிவல்லவையோ நான் விரும்புகிறேன். உன் ஐடென்டிட்டி மாறணும். நீ ஊழியம் செய்யணும், உன் ஐடென்டிட்டி மாறணும். என் வாத்தியார் எனக்கு சொல்லி தந்தாரு, நீ கர்த்தரால எடுத்து பயன்படுத்தப்படணும், நீ செத்தவனை போல மாறணும், நீ சாகணும். உனக்கு அழகு சாகணும், உன் பெருமை சாகணும், உன் சுயம் சாகணும், உன் அறிவு சாகணும். என்னன்னா இயேசுவை பார்க்க முடியும், என்னன்னா இயேசுவை பார்க்க முடியும். இல்லைன்னா நீ பட்டம் வாங்கிட்டு போகலாம். அப்படிப்பட்ட சில கோதுமை மணிகளை கர்த்தர் விரும்புகிறார். எத்தனை பேர் சாக விட்டு கொடுக்கிற? அவங்க மட்டும் கையை உயர்த்துங்க. நீ பட்டம் வாங்காட்டாலும் பரவாயில்லை. நான் என் சுயத்தை சாக விட்டு கொடுக்கிறேன். இன்னைக்கு ஊழியானா பிரபலம்னு நினைச்சிருந்தேன் சிலரு. பாடுண்டு ஊழியானா மைக்கு பிடிச்சு பாடுறதுன்னு நினைச்சிருந்தோம். ஊழியானா அது கிடையாது, சாகிறது. பவுல் சொல்றான், நான் அனுதினம் சாகிறேன். ஊழியானா சிலுவையில் அறைய விட்டு கொடுக்கிறது. உன்னை அவமானப்படுத்துவனும், உன்னை நிந்திப்பனும், உன்னை பரியாசம் பண்ணுவனும், உன்னை மதிக்க மாட்டணும். அப்படிப்பட்ட ஊழியத்தை செய்ய வரியா? கோதுமை மணியை போல நீ சாக விட்டு கொடுக்கணும். உன்னை மதிக்க மாட்டேன்னு சில இடத்துல, உன்னை அற்பமா எண்ணுவனும், உனக்கு தர வேண்டிய மரியாதையை தரமாட்டணும். ஆனாலும் நீ இயேசுவுக்காக அதை சகிக்க உன்னை விட்டு கொடுத்தா, உன்னை உயர்த்த வேண்டிய இடத்துல அவர் உயர்த்துவா, உன்னை கனம் பண்ண வேண்டிய இடத்துல அவர் கனம் பண்ணுவார், உன்னை அங்கீகரிக்க வேண்டிய இடத்துல அவர் அங்கீகரிப்பார். எனக்கு எத்தனை பேருக்கு அந்த ஊழியம் வேணும்? நட்டுச்ச நேரத்தில் ஆண்டவர் உன்னை தேடி வந்திருக்கிறார். இந்த பாரத்தோட தான் கிட்டத்தட்ட 15 வருடங்களாக 600 பேருக்கு மேற்பட்டவர்களை ஊழியத்தில் உருவாக்கி அனுப்பிவிட கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். எப்படியாவது இந்தியாவை சிலர் எழும்பணும், மந்திரவாதிகளை ஓட வைக்கிற சில ஊழியர்கள் எழும்பணும், துரைத்தனங்களை அழிக்கிற சில ஊழியர்கள் எழும்பணும். அது எப்ப நடக்கும் தெரியுமா? நீ உன்னை சாக விட்டு கொடுத்தா. அதுதான் இயேசு சொன்னா, தன் ஜீவனை விரும்புகிறவன் அதை இழப்பான். நீ உன்னை அழிக்க விட்டு கொடுத்து பாரு, நீ உன்னை அழிக்க விட்டு கொடுத்து பாரு. எஸ்தர் ராஜாத்தி அதுதான் சொன்னா, நான் செத்தாலும் சாகிறேன்னு. எத்தனை பேர் ஊழியத்துக்கு வர விரும்புற?
இந்தியா பாழடைஞ்சு கிடக்கு, சபை பாழடைஞ்சு கிடக்கு. சபையை புதுப்பிக்க சிலர் எழும்பணும். அனுப்பப்பட ஆட்கள் வேண்டும். எல்லாரும் அப்படியே பட்ட அர்ப்பண நிலையில சற்று நேரம் ஆனாலும் பரவாயில்லை. நீ உள்ள உடஞ்சு இந்த இடத்தை விட்டு போனா உன்னை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார். எனக்கு நல்லா தெரியும். நீ உள்ள உடஞ்சு அழுதுட்டு போனா உன்னை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவா. சோத்திரம். நீ ஆண்டவருக்காக தான் வந்தியா? நீ நுகத்தை சுமக்க தான் வந்தியா? நீ சிலுவை சுமக்க தான் வந்தியா? அப்படிப்பட்ட ஒரு 10 பேர் இந்த இடத்துல போனா அவங்க போற இடம் மாற்றம் உண்டாகும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் உள்ள உடைஞ்சு விட்டு கொடுக்குறீங்க? உங்களுக்காக ஜெபம் இருக்கு பின்னாடி. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. இன்னைக்கு உனக்கு ஒரு அர்ப்பணிப்பு உண்டாகணும். ஹல்லேலூயா. ஓடுகிறேன் நான், ஓடுகிறேன் என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன், ஓடுகிறேன் நான், ஓடுகிறேன் என் இயேசுவுக்காய் ஓரபா ஓடுகிறேன். எத்தனை பேர் என்னோடு எழும்பி நிற்க முடியும்? ஊழியர்கள், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன், ஓடுகிறேன் நான், ஓடுகிறேன் என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன், ஓடுகிறேன் நான். ஓரபரதுனாய் என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். என் மணவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் மணவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகம் நான் பார்க்கணுமே. என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகம் நான் பார்க்கணுமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஓடுகிறேன் நான், ஓடுகிறேன் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன், ஓடுகிறேன் நான், ஓடுகிறேன் என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். எனக்காக அப்பா நியமித்த, எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். கடைசியாக அல்லேலூயா, 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 அல்லேலூயா,
நான் போன வாரம் வெள்ளூர்ல ஒரு பாஸ்டர்ஸ் ட்ரைனிங், அதுல ஒரு கேள்வி கேட்டேன். ஸ்காட்லாந்துக்கு மட்டும்தான் ஒரு ஜான் நாக்ஸ் உண்டான்னு கேட்டேன். இந்தியாவுக்கு ஜான் நாக்ஸ் இல்லையான்னு கேட்டேன். உடனே அதுல ஒரு சகோதரன் ஓடி வந்து முழங்கார் படிட்டு ஓன்னு ஒப்பாரி வச்சு அழுதான். ஏன் இந்தியாவுக்கு ஒரு ஜான் நாக்ஸ் இல்லையோ? ஸ்காட்லாந்துக்கு மட்டும்தான் உண்டா? நீ அப்படி மாற விட்டு கொடுக்கிறியா? இன்னைக்கு பரலோகம் ஒன்னதான் பிரியமா பார்க்கும். ஐடென்டிட்டியை மாற்று. சோத்ரம், ஐடென்டிட்டி மாறட்டும். இன்னைக்கு ஐடென்டிட்டி மாறட்டும். ஐடென்டிட்டி மாறட்டும்.